ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदिरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 2 பதம் 18. அத்தியாயத்துடைய பெயர் தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். ஸ்லோகம் இங்கே எழுதல, பட் இங்கே சொல்லலாம். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. நஷ்ட அழிக்கப்படுகிறது, பிராயேஷு முழுமையான, அபத்ரேஷு அமங்கலமானவை எல்லாம், நித்தியம் ஒழுங்காக, பாகவத ஸ்ரீமத் பாகவதம் அல்லது தூய பக்தர் சேவையா தொண்டாற்றுவதால், பகவதி பரமபுருஷ பகவானுக்கு, உத்தம உன்னதமான, ஸ்லோகே பிரார்த்தனைகள், பக்தி அன்பு தொண்டு, பவதி ஏற்படுகிறது, நைஷ்டிகி மறக்க முடியாத. மொழிபெயர்ப்பு: பாகவத வகுப்புகளில் ஒழுங்காக பங்கேற்பதாலும் தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும் இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவையெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு உன்னத பாடல்களால் போற்றப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. தன்னுணர்வு பாதையில் உள்ள தடங்கல்களாக கருதப்படும் பௌதீக விஷயங்களை இதயத்திலிருந்து அகற்றுவதற்கான வழிமுறை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாகவதர்களுடனான சகவாசமே இந்த வழிமுறையாகும். இருவித பாகவதங்கள் உள்ளன. ஒன்று புத்தக பாகவதம், மற்றது பக்தரான பாகவதர். இரு பாகவதங்களுமே தகுதியுள்ள வழிமுறைகளாகும். மேலும் அவை இரண்டும் அல்லது அவற்றில் ஒன்று மட்டுமே தடங்கல்களை நீக்குவதற்கு போதுமானதாகும்.
பக்தரெனும் பாகவதர் புத்தகம் எனும் பாகவத்துக்கு சமமானவர் ஆவார். ஏனெனில் பக்தரான பாகவதர் தமது வாழ்வை புத்தகமெனும் பாகவதத்திற்கு ஏற்ற முறையில் அமைத்துக் கொள்கிறார். மேலும் புத்தக பாகவதமானது பரமபுருஷ பகவானை பற்றிய தகவல்களும் பாகவதர்களாகிய பகவானின் தூய பக்தர்களை பற்றிய தகவல்களும் நிறைந்ததாக உள்ளது. பாகவதம் எனும் நூலும் பாகவதர் எனும் நபரும் முற்றிலும் ஒன்றானவை ஆகும். பக்தரான பாகவதர் பரமபுருஷ பகவானின் நேரடியான பிரதிநிதியாவார். எனவே பக்தரான பாகவதரை திருப்திப்படுத்துவதால் புத்தக பாகவதத்தினால் அடையும் நன்மையை நாம் பெற முடியும். பக்தரான பாகவதருக்கோ அல்லது புத்தக வடிவிலுள்ள பாகவதற்கோ தொன்று செய்வதன் மூலம் எப்படி ஒருவர் பக்தி வழியில் படிப்படியான முன்னேற்றத்தை பெறுகிறார் என்பதை மனித புத்தியால் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் முற்பிறவியில் ஒரு பணிப்பெண்ணின் மகனாக இருக்க நேர்ந்த ஸ்ரீ நாரதரால் விளக்கப்பட்ட உண்மையாகும். அந்த பணிப்பெண் முனிவர்களின் எளிய தொண்டில் ஈடுபட்டிருந்தாள். இதனால் நாரதருக்கும் முனிவர்களின் தொடர்பு கிட்டியது. முனிவர்களின் சகவாசத்தாலும் அவர்கள் விட்டு சென்ற மிச்ச உணவுகளை உண்டதாலுமே பணிப்பெண்ணின் மகனுக்கு சிறந்த பக்தராகவும் ஸ்ரீல நாரத தேவர் என்று புகழ்பெற்ற புண்ணிய புருஷராகவும் மாறும் வாய்ப்பு கிட்டியது. இவை பாகவதர்களின் சகவாசத்தால் உண்டாகும் அற்புத விளைவாகும். மேலும் இவ்விளைவுகளை நடைமுறையில் அறிவதற்கு இத்தகைய பாகவதர்களின் உண்மையான சகவாசத்தால் ஒருவர் மிகச் சுலபமாக உன்னத அறிவை பெறுவது உறுதி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் விளைவாக அவர் பகவானின் பக்தி தொண்டில் நிலை பெற்றவர் ஆகின்றார். பாகவதர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருவர் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நிலை பெறுகிறார். ஆகவே புத்தகமான பாகவதத்தின் தகவல்களை பக்தரான பாகவதரிடமிருந்து பெற வேண்டும். மேலும் இவ்விரண்டு பாகவதங்களின் சேர்க்கையும் முன்னேற்றம் அடையாத பக்தன் தொடர்ந்து முன்னேற உதவி புரியும். ஓம் அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிழிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं भजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सखगणललिता शिवशाखान् विदांश. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி முதல் காண்டத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நம்ம டெய்லியும் இல்லை வாரமும் ஸ்ரீமத் பாகவதம் செஷனில் நம்ம ரிசைட் பண்ணுற ஸ்லோகம். ஆனால் இதோட அர்த்தம் என்ன, அதுக்குண்டான பொருளுரை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாள். நம்மளுடைய ஆல்டரில் பகவான் கூட சேர்ந்து ஸ்ரீமத் பாகவதமும் ஷேர் பண்ணியிருக்கிற டைம். ஏன்னா இன்றைக்கி பத்ர பூர்ணிமா, பத்ர மாதத்தில் வர பௌர்ணமி.
அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது காண்டத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம தங்க த்ரோன்னா சிம்மாசனம், ஆசனம், தங்க ஆசனத்து மேலே வச்சு நம்ம வந்து தானம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றாங்க. எதுக்கு தானம் கொடுக்கறது ஓகே, எதுக்குங்க தங்க சிம்மாசனம் தங்க ஆசனத்தில் வச்சு நம்ம எதுக்குங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவானுக்கு ஏன் தங்க ஆசனத்தில் வச்சு தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுதான் வந்து கிங் ஆஃப் ஆல் புராணாஸ், கிங் ஆஃப் ஆல் லிட்ரேச்சர்ஸ். இதுதான் இருக்கிற கிரந்தங்கள்லேயே ராஜா அப்படிங்கிற கிரந்தம். இதில் எழுதியிருக்காங்க ஸ்ரீமத் பாகவதத்தோட மகிமையை ஸ்ரீமத் பாகவத்திலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதங்கிறது ஒரு பெரிய கான்வர்சேஷன். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தை யார் எழுதுகிறாங்க? வியாசர் எழுதுகிறார். எதுக்காக வியாசர் எழுதுகிறார்? ஏன்னா வியாசதேவர் வந்து நிறைய புக் எழுதுகிறார். நிறைய புக் எழுதியும் அவருக்கு ஒரு திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது. அவர் திருப்தி கிடைக்காமல் இருக்கும்போது அவருடைய குரு நாரத முனிவர் வந்து ரொம்ப கடுமையாக சொல்கிறார், நீ சுற்றி சுற்றி எழுதுகிற, உண்மையை உடச்சி நீ எழுதவே இல்லை, உள்ளது உள்ளபடி பிரேக் பண்ணி நீ எழுதணும், எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அப்படியே நேரடியாக நீ எழுதணும். ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களாம் வேண்டியதில்லை, ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்லணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் விஷயம் என்னங்கிறத நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வந்து வியாசதேவருக்கு அறிவுரை கொடுக்குறார். ஏன்னா அவருடைய சீடர். அதை கேட்டதுக்கு அப்புறமேல் தான் ஸ்ரீமத் பாகவதம் எழுதுகிறார். எத்தனையோ புராணங்கள், 18 புராணங்கள் இருக்குது. 18 புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் வேத சாஸ்திரங்கள், உபநிஷதங்கள், 108 உபநிஷதங்கள் எல்லாமே இருந்தால் கூட ஸ்ரீமத் பாகவதம் வந்ததுக்கு அப்புறமேலு மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இதுதான் கிங் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 12th கேண்டோஸில் இதெல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ இத்தகைய பியோர் ஃபார்ம் ஆஃப் புக், அதோட மகிமையை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப எளிமையான ஸ்லோகம் எடுத்துட்டோம். ஏன்னா அதில் நிறைய ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகத்திலிருந்தே பாகவதத்தோட இதை சொல்லியிருக்கோம். பாகவத வகுப்புகளில் இப்போ நடக்கிறது ஒழுங்காக பங்கேற்பதாலும், புரிஞ்சுக்கொள்ளுங்கிறதெல்லாம் அடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க, பங்கேற்பதாலும், ப்ரசன்ஸ், நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு அப்படின்னு சொல்கிறாங்க. தூய பக்தருக்கு தொண்டு புரிவதாலும், இதயத்திற்கு தொந்தரவாக இருப்பவையெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு அப்படின்றாங்க. அபத்திரம், அபத்திரங்கள், அபத்திரமாக பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அபத்திரம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள். அப்போ நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பாகவத கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் நடக்காது, இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி அப்படின்னா என்னென்னா, பரமபுருஷனுக்கு செய்யும் அன்பு தொண்டு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த பகவானுடைய பாகவதம் கேட்கறதுனால மட்டுமே பகவானுக்கு அன்பு துண்டு செய்கிற ஒரு நிலையில் நிறுத்தப்படுகிறார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மறுக்க முடியாத உண்மையாகும் அப்படின்றாங்க. இதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதர் சொல்லுவாங்க. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு, இதுதான் சத்தியம், இதுதான் பரம சத்தியம், இருக்கிறதுல இதுதான் உன்னதம். அப்போ சில சமயங்களில் சில மக்கள் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் எல்லாமே ஒரு சைடாகவே பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணுறது தான் இருக்கிறதுலே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி அல்ல. ஏன்னா இது வந்து நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய அறிஞர்கள், அத்தனை பேர் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையே தவிர, யாரோ எதுவுமே தெரியாதவங்க சும்மா ஒரு மூட நம்பிக்கையினால இதுதான் நாங்கள் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்லாம் சொல்லலை. இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வியாசதேவர் சொல்கிறார், நாரத முனிவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் இப்போ இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்களான ராமானுஜாச்சாரியார் சொல்கிறார், மத்வாச்சாரியார் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஸ்ரீல பிரபுபாதர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. முதல்ல வந்து பாகவதத்தை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது நமக்கு புரியாது யார் யாருக்குள்ளே பேசுகிறாங்க. ஏன்னா சில சமயம் பகவத்கீதையும் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சலாம், ஓகே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய கான்வர்சேஷன் இருக்கும்.
யார் கூட பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. திடீர்னு நாரதர் வியாசர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், இல்லாட்டி யுதிஷ்ட மகாராஜ் திடீர்னு பேசிகிட்டு இருப்பார், திடீர்னு சில சமயங்களில் கிருஷ்ணரே பேசுவார், சில பேர் சிவபெருமான் பேசுவார், பிரம்மா பேசுவாங்க, எத்தனையோ பேர் பேசுவாங்க. அதனால தான் பகவத்கீதைக்கு பாகவதற்குள்ள வித்தியாசம் முக்கியத்துவமில் வந்து இங்கே பிரபுபாதர், ஏன்னா இதில் பிரபுபாதருடைய பொருளுரைகள் தான் ரொம்ப முக்கியம். பிரபுபாதரோட இந்த பொருளுரையில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. நித்தியம் பாகவத சேவையா, அப்போ எதுவுமே தெரியாதவங்க ஒருத்தங்க கேட்டால் என்ன சொல்லணும், இந்த புக்குக்கு சேவை பண்ணணும், நம்ம வச்ச மாதிரி வச்சு நம்ம தினோத்திக்கு ஆரத்தி பண்ணுறது ஓகேவா, அப்படியெல்லாம் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரபுபாதர் பொருளுரை எழுதுறார். 2 பாகவதம் இருக்கின்றார். ஒன்று வந்து புக் பாகவதம், இன்னொன்று பர்சன் பாகவதா. பாகவத புத்தகம், பாகவதம் என்னும் நபர். அந்த பாகவதம் என்னும் நபருக்கு நீங்கள் சேவை செய்தாலுமே இல்லை பாகவதம் புக், இது 2ல் ஏதோ ஒன்றுக்கு சேவை செய்தாலும் கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உண்மைகளுமே புரியும். 2க்குமே சேவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப உன்னதமாக இருக்கும். இது எப்படிங்க நடக்கும்? பாகவதத்துக்கு சேவை செய்கிறதுனாலையும் பாகவதர் அப்படின்னு சொல்கிற பாகவதம் பர்சன் நபருக்கு சேவை செய்வதனாலையும் எப்படி நம்ம பக்தியில் முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் புரியாது அப்படின்றார். அதெல்லாம் மனசுக்கு புரியாது, ஆனால் நடந்திருக்கு உண்மை. அதுக்கு திருப்பி மேற்கோள் காட்டுறார். எப்படின்னா, ஒரு சாதாரண பணிப்பெண், ஓகேங்களா, சாதாரண பணிப்பெண் அவருடைய மகனாக பிறக்கிறார் நாரதர். எந்த விதமான தகுதிகளுமே இல்லை, சாதாரண இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ சதுர்மாசம்னு இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு, தாமோதர் மாதம், இதெல்லாம் வந்து சதுர் மாதங்கள், ரெய்னி சீசன், 4 மாதங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி பாகவதர்கள்லாம் வெளியே அவ்வளோவாக்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க. முன்னாடி காலங்களில் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போது இந்த பாகவதர்கள் எல்லாருமே பாகவதம் என்ன புக்கு கொடுத்துருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழும் நபர்கள். அவங்க உலகம் ஃபுல்லாக போய் பாகவத கதைகளை பிரச்சாரம் பண்ணுறதும் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும். அப்போது சதுர்மாசம் ஹெவி ரெயின் சீசனில் வந்து அவங்க போய் ட்ராவல் பண்ண முடியாத நாட்டுக்கு ஒரு இடத்துல தங்கி அங்கே இருக்கிற அவங்களுக்குள்ள பாகவதமெல்லாம் பேசி அவங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு நல்ல பாகவதர்கள் வரும்போது அங்கே வந்து அந்த பாகவதர்களுக்கு ஒரு சின்ன சேவை செய்கிறதுக்காக நாரத முனிவரோட அம்மா போய் சேவை செய்கிறாங்க. அந்த சேவை செஞ்சுட்ருக்கும்போது நாரத முனிவர் குட்டி 5 வயசு பையன், அவரும் கூட அங்கே இங்கே சேவை செஞ்சிட்ருப்பார். அப்போது இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமேல் குழந்தை தானே, அதனால் நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போதும் பாகவதர்கள் அன்போடு சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நாரத முனிவர் அடுத்த ஜென்மம் வந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி நாரதர் ஆனேன், ஏன்னா அவர் ஒரு பெரிய மகான், பக்திக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நாரத முனிவர். அப்போது அவர் வந்து நான் எப்படி ஆனேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த வித தகுதிகளுமே இல்லை. இந்த பாகவதர்களுடைய வெறும் சங்கம், அந்த சங்கத்துலேயும் என்னென்னா அவங்களுடைய மிச்சமான மகாபிரசாதம் அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். அதனால எனக்கு இவ்வளோ பெரிய தகுதி கிடைச்சிருக்கு. பக்தியில் புரிதல் கிடைக்கிறதுக்கு பாகவதர்களுடைய கருணை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதுதான் நம்ம சொல்லுவாங்க, ஏன்னா பகுணாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தின். ஸோ பகுணாம் ஜென்மனாமந்தேன்னு சொல்லும்போது பல ஜென்மங்கள் கிடைச்சி இந்த ஒரு நிலைக்கு வர்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பகவத்கீதையில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம நினச்சிக்குவாங்க சம்டைம்ஸ், அப்போ நான் பல ஜென்மங்களில் பண்ண புண்ணியம், அதனால தான் நான் இன்றைக்கி பாகவதம் கேட்குறேன், பக்தியில் இருக்கேன், பகவானுக்கு நான் சேவை செய்கிறேன், அப்படியா அப்படின்னு கேட்டால் பக்தர்கள் அந்த மாதிரி புரிந்து கொள்ள மாட்டார்களாமா. நான் எந்த விதமான தகுதிகளும் அற்றவன், ஆனால் இந்த மாதிரி பாகவதர்கள் ஸ்ரீல பிரபுபாத் மாதிரி தூய பக்தர்களுடைய கருணையால் மட்டுமே நான் பக்தி தொண்டில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நாரதர் எடுத்துக்காட்டுறாரு, மற்ற பக்தர்களும் சொல்கிறார். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு தடவையுமே ஸ்ரீல பிரபுபாதர், ஏன்னா அவர் வெளியே போகும்போது சொல்லிக் கொடுக்குறார் தன்னுடைய பக்தர்கள் எல்லாத்துக்குமே. அவ்வளோ பெருசாக எதுவுமே தெரியாது அவருடைய வெளிநாட்டு பக்தர்களுக்கு, எல்லாமே பிரபுபாதா தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கார். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரபுபாதர் உங்களுக்கு பிரணாம மந்திரம்லாம், ஏன்னா குருக்கு பிரணாம மந்திரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா பிரபுபாத் சாண்ட் பண்ணும்போது அவருடைய குருவோட பிரணாம மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணுவார். அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு குரு, உங்களுக்கு நாங்கள் என்ன மந்திரம் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரத்தையும் கூட பிரபுபாதரே தான் எழுதினார். தன்னுடைய பிரணாம மந்திரத்தை தானே எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா சொல்லுவார், நமஸ்தே சரஸ்வதி தேவி. ஏன்னா இது வந்து ஒரு தற்பெருமை இல்லை,
அவர் வந்து அவங்களுடைய டிவோட்டிஸை கைட் பண்ணுறாங்க, டிசைபிள்ஸ். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நமஸ்தே சரஸ்வதி தேவி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொன்னாரோ அந்த தகவல், அந்த விஷயங்களை இந்த உலகுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக வந்தவருக்கு எங்களுடைய நமஸ்காரம்னு அப்படின்னு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ பிரபுபாதர் ஒவ்வொரு தருணங்களையும் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய குருவை தான் முன்னாடி வச்சு சொல்கிறார். அவர் சொன்ன கட்டளையினால தான் நான் இங்கே இருக்கேன், அவர் தான் என்னை வழிநடத்திட்டு போகிறார். இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், சில பிரபுபாதர் வந்து இன்றைக்கி சன்னியாசம் வாங்கின நாள் கூட. அப்போ சில பிரபுபாதரை வந்து சன்னியாசம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய குரு கனவுல வந்து சொல்கிறார். நமக்கு கனவு வந்துச்சுன்னா ஓகே, கனவு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டுரும். ஆனால் 2வது தடவை திருப்பி கனவுல வந்து சொல்கிறார், நீங்கள் சன்னியாசம் எடுத்தே ஆகணும்னு. குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, பெண்களெல்லாம் இருக்காங்க, கல்யாண வயசு, கல்யாணம் பண்ணி வைக்கல, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வாழ்க்கையில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான டைமில் அவருடைய குரு கனவுல வந்து கேட்குறார். நம்ம குரு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சொன்னாருன்னா, அவருக்கு தெரியாதுங்க, அவர் எல்லாத்தையும் துறவரம் அடைஞ்சு போயிட்டார், அவருக்கு குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு சொல்லும். வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், மனைவி கிட்ட எப்படி பேசுகிறது, குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறது, அவங்களுடைய டிமாண்ட்ஸு. அதுக்கப்புறம் மனைவிகள்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் சொல்கிற விஷயங்கள்லாம் அவருடைய டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்குள்ளேயே என் லைஃப் முடிஞ்சிடுது அப்படின்லாம் இருக்கும். ஸோ குரு சொல்கிறாங்க, சரி செய்வோம், எப்போவாச்சும் ஒரு நாள் செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் சில பிரபுபாதர் அப்படி இல்லை. தூய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து சீரியஸாக இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு ஒரு கட்டளை வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பகவான்கிட்ட இருந்து வருது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சில சமயம் பிரபுபாதர்கிட்ட கேட்பாங்க, உங்கள் குரு சொன்ன நாட்டுக்கு தான் இது வர்றீங்க, உங்களுடைய குரு உங்களோட சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னும் உங்கள் குரு ஏன் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கல, பிரச்சாரம் பண்ணல? ஏன்னா என் குரு இந்த புகழ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார், அதனால அவர் வரல. எந்த இடத்துல எப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் அவர் குருவை விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் வச்சுருக்கார். ஏன்னா அவர் சொன்னார் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மூலமாக பிரபுபாதருக்கு அந்த நம்பிக்கை, இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, புக்கு பாகவதம் மேலேயும் அந்த பாகவதம் என்னும் நபர் மேலேயும் இருக்கிற அசாதாரணமான நம்பிக்கை. அதே சமயம் எக்ஸ்ட்ரீமில் போய் பாகவதம் மாதிரி இல்லாத நபர்களை போய் இவர்கள் தான் என்னுடைய குருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறது இல்லை. ஏன்னா வெளியுலகத்தில் வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸை விட எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய நிபுணர்கள் இருக்காங்க, ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, பாகவதமில் வந்து பிரபுபாத ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 7 நாள் அற்புதமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போய் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கிளாஸில் பேசுகிறதுங்க, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சில சமயம் சொல்லுவாங்க. ஸோ வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி கஷ்டப்படுறது வேறு, இது எல்லாம் முடியாது, வெளியே சும்மா அதை பேசணுங்கிறதுக்காக பேசுகிறது, நான் இப்படி தான் வாழ்வேன், திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மனசார திருப்தியாக வாழ்கிறது பௌதிக உலகத்தில், இது 2 வேறு. ஏன்னா பக்தர்களுக்கு வந்து முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிறதுங்கிறது வேறு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி பாகவதர்கள், உண்மையான பாகவதர்கள், பாகவதம் எப்படி சொல்லுதோ, பாகவதம் என்ன தான் சொல்லுது, பாகவதம் என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய மனம், தன்னுடைய உடல், தன்னுடைய வாய், இது 3ஐயுமே பகவானுடைய சேவையில் என்றைக்குமே ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறது. அதில் எப்படி ஈடுபடுத்தணும், அவருடைய நாமம், ரூபம், லீலை, இது எல்லாத்துலேயும் பேசுகிறது, இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறது. சும்மா பிரபுபாதர்கிட்ட போய் கேட்பாங்க, எப்படிங்க பிரபுபாத் பிரச்சாரம் பண்ணுறது? உடனே அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், ஒரு 3 வயசு, சரஸ்வதின்னு அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணை பிரபுபாத் சுட்டி காட்டுறார். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னா, யாராச்சும் கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வந்தோடனே அவங்கக்கிட்ட குட்டி பொண்ணு தான் வெளிநாட்டில் இருக்குது, ஸோ போய் கேட்கும், யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கேட்கும். அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும். இதுதான் பிரச்சாரம். நீங்கள் பாகவதத்தை வளைச்சி நெளிச்சு பேசணும், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி இப்படி சொல்லணும், அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு லிங்க் கனெக்ட் பண்ணணும், இது எல்லாம் சொல்லலை. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் பகவான், அவருக்கு கீழே தான் எல்லாமே எங்கிட்டு இருக்கு. நாம் அவர்களுக்கு சேவை செய்யணும், அவருடைய பக்தருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது மட்டும்தான் பிரச்சாரமே தவிர, அதை நம்ம எப்படி சொல்கிறோம், யார்கிட்ட சொல்கிறோம், இது எல்லாமே வந்து இம்மெட்டீரியல், அவ்வளோ முக்கியமானதில்லை. தெரிஞ்சு சொல்கிறது ஓகே ட்ரை, பட் தெரியலனாலும் பரவாயில்லை.
ஸோ இது வந்து சில பிரபுபாதருக்கு இந்த நபர் மேல் இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று படித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம பாகவதம் நிறைய பேர் படிச்சிருப்போம். ஆனால் சில விஷயங்கள் நான் ஜஸ்ட் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படிக்கும்போது எந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணதோ அந்த விஷயங்கள். சில பிரபுபாதர் எழுதுகிறாரு முக உரை. அந்த முக உரையில் சில விஷயங்கள் எழுதும்போது சில பிரபுபாதருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்துக்கு இது ஜஸ்ட் நான் பொறுமையாக படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. தற்போதைய மனித சமூகத்தின் தேவையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? மனித சமூகம் இப்பொழுது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது சமூகங்கள் எனும் பூகோள எல்லைக்கு உட்பட்டதாக இல்லை. முன்பை விட அது இப்பொழுது சிறிது தெளிவடைந்துள்ளது. உலகில் இன்று ஒரு நாடு ஒரு மனித நேயம் என்ற நிலை, ஒரு நாடு ஒரு மனித நேயம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஆன்மீக பொது உடைமை கொள்கை மொத்த மனித சமூகத்தின் ஒருமையை மட்டுமல்லாமல் ஜீவராசிகளின் மொத்த சக்தியையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. இத்தேவையை சிறந்த அறிஞர்கள் உணர்ந்துள்ளனர். மனித சமூகத்திற்கு தேவைப்படும் இந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும். எனவே ஒருமை எனும் பொது நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஜன்மாதி அஷ்யதக என்று வேதாந்த சூத்திரத்துடன் துவங்குகிறது. அப்போ பிரபுபாதர் அப்பவே எழுதுறார் 1965 பிரபுபாதர் வெளிநாடு போகிறார். ஆனால் இந்த பாகவதத்தை அவர் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டார். ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும்தான் பிரபுபாதர் கொண்டு போகிறார். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு போனார். எந்த ஊர் தெரியுங்களா? கொச்சின். ஸோ சில பிரபுபாதர் கொல்கத்தாவிலிருந்து ஜலதூதாவில் வரார் சரக்கு கப்பலில். அந்த கப்பல் கொல்கத்தாவிலிருந்து ஆரம்பித்து கொச்சினில் ஒரு ஹால்ட் ஆகுது. அந்த கொச்சினில் இருக்கும்போது தான் நம்மளோட பிரிண்டிங்ஸ்க்கு கொடுத்துருக்கிறார். அந்த பிரிண்டிங் எல்லாம் புக்கானது வருது. பிரபுபாதர் முதல் காண்டம் மட்டும்தான் எழுதினார். ஏன்னா பிரபுபாதருக்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம முதல் காண்டத்திலேயே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அதுலேயும் முதல் முகவுரையில் சொல்லும்போது பாருங்கள், மனித சமூகம் மாறிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறது. இதுதான் எனது சமூகம், இதுதான் என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து மக்கள் கொஞ்சம் வெளியே வர்றாங்க. வெளியே பொது உடைமையை பற்றி பேசுகிறக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன? அந்த ஒருமை, எல்லாத்துக்குமே ஒருமை, ஒற்றுமையான விஷயம் என்ன? ஒற்றுமைப்படுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் காமனான ஒரு யூனிக் ஒரு காமன் விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தேடி அலையறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இது மட்டும்தான் மனித சமூகத்திற்கே உரித்தான புத்தகம் இதுதான் எழுதுறார். முதல் ஃபஸ்ட்லேயே எழுதும்போது தற்போது மனித சமூகத்தின் தேவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறோம். மனித சமூகத்திற்கு என்ன வேணுங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இப்படி சொல்கிறார், இதுதான் தேவை அப்படின்னு எழுதுறார். தற்போதைய மனித சமூகம் மறதி எனும் இருளில் இல்லை. அது உலகம் எங்கும் பௌதீக வசதிகள், கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகிய துறைகளில் வேகமாக முன்னேறியுள்ளது. ஆனால் மனித சமூகத்தின் அமைப்பில் சில்லறை தொந்தரவாக ஏதோ இருப்பதால் முக்கியமற்ற விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்றன. ஸோ இது ஜஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள்லாம் நடந்துகிட்ருக்கும், எல்லாத்து லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தா அது முக்கியமற்ற விஷயங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே எழுதுகிறாங்க. முக்கியமற்ற விஷயங்களுக்காகத்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மனித சமூகம் அந்த இருளில் இல்லைன்றாங்க. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இந்த வசதிகள், கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகிய துறைகளில் வேகமாக முன்னேறியுள்ளதுன்றார். இந்த துறைகள் எல்லாமே முன்னாடி இருந்தது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்போ பிரபுபாதர் 50 வருடங்களுக்கு முன்னாடி எழுதுறார். அப்போத்துக்கு இப்போத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம புக்கு படிக்கிறதுனா புக்குனா இந்த மாதிரி பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இப்போல்லாம் லேசர் பிரிண்டிங் அது இதுன்ட்டுலாம் இருக்குது. அப்போவே பிரபுபாதர் அவ்வளோ வளர்ந்துருச்சுன்றார். இப்போ உள்ள மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனில் ஃபாஸ்ட் இன்டர்நெட் இருக்குது, அவ்வளோ வசதிகள் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அப்போவே பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் சண்டை நடக்குதுன்றார்.
இப்போது அதை விட சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் சண்டை நடக்கும். மனிதகுலம் எப்படி அமைதி, நட்பு மற்றும் செழுமை ஆகியவற்றில் ஒன்றுபட முடியும் என்பதற்கு ஒரு துப்பு தேவைப்படுகிறது. இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, மனித சமூகம் எப்படி அமைதியாக இருக்கணும்னு ரொம்ப தேடுறாங்க. ஸோ அப்போ அவங்க திருப்ப சொல்கிறாரு, ஸ்ரீமத் பாகவதம் இத்தேவையை நிரப்பும். ஸ்ட்ராங்கான லைன்ஸ். இதுதான் பிரபுபார் உலக மக்கள் மொத்தமுமே அமைதியாக வாழ்கிறதுக்கு, நட்பாக வாழ்கிறதுக்கு, செழுமையாக வாழ்கிறதுக்கு இதுதான் தேவை. உலக மக்கள் எல்லாத்துக்கும் இதுதான் தேவை. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் நிரப்பும். ஏனெனில் மனித சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவதற்காகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவ பக்தரான பிரகலாத மகாராஜன் அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சிபாரிசு செய்வதால் இதை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே பாகவதம் கூறுகிறது, கௌமார ஆச்சரேத் பிரஜ்ஞோ தர்மான் பாகவதான் இஹ துர்லபம் மானுச ஜென்ம தத் அபி அத்ருவம் அர்த்ததம். இறை உணர்வற்ற இந்த நாகரீகத்தில் அடிப்படை கொள்கைகள் இல்லாததுதான் மனித சமூகத்தின் வேற்றுமைக்கு காரணம். பகவான் அல்லது சர்வ சக்தி படைத்த ஒருவர் உள்ளார். அவரிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. அவரால் அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கி ஓய்வெடுக்கின்றன. பௌதீக விஞ்ஞானம் மிகவும் பற்றாக்குறையான முறையில் சிருஷ்டியின் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றுள்ளது. ஸோ இங்கே பிரபுபார் தெளிவாக எழுதுகிறார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த பாகவதத்தை கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றார். இதை பிரபுபார் சொல்கிறார். இதைத்தான் பிரகலாத மகாராஜா சொல்லித்தரார். ஸோ இந்த நாகரிகம் ஃபுல்லாமே அசுரகுலமாக ஆகும்போது அதை மாத்திர சர்வ வல்லமை படைத்தது எப்படி பிரகலாத மகாராஜ் மொத்தமுமே அசுர கூட்டமாக இருந்தாலுமே ஒரே ஒரு பக்தர் அப்படியே மனமாற்றத்தை உருவாக்குறார். அதே மாதிரி பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு புத்தகம், இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற ஒரே ஒரு புத்தகம் மட்டும் இருந்தால் போதும், அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், மொத்த சமுதாயமும் மாறும். அப்போது இங்கே படிக்கும்போது என்னென்னா, பிரபுபாதருக்கு எப்படி அவ்வளோ ஒரு அசாதாரணமான நம்பிக்கை ஸ்ரீமத் பாகவதத் மேலே இருந்தது அப்படின்றார். தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுபாத் திருப்பி சொல்லுவார், எவ்ரிதிங் இஸ் இன் தேர் இன் மை புக்ஸ் அப்படின்றார். என்னோட புத்தகத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. திருப்பி சொல்கிறோம், இது எல்லாம் தற்பெருமை இல்லை, இதெல்லாம் உண்மை. உண்மை வேற, பெருமைங்கிறது வேறு. சில சமயம் நம்ம பெருமை பேசுறதுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மை அப்படிங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்கிறது. இதெல்லாம் ரெண்டுக்குமே வித்தியாசம். அப்போது ஸ்ரீமத் பாகவதம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர்ஸை நம்ம படித்தா போதும். இது படித்தாவே ஒருத்தருக்கு மனமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத தான் இஸ்கான் இயக்கம் பிரபுபாதர் கிரியேட் பண்ணதில் பிரபுபாத் திருப்பி சொல்லுவார், என்னோடய புக்ஸை மட்டும் படிங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொத்த மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்காச்சு பரவாயில்ல, இந்த மாதிரி செஷன்ஸு கிளாஸு அது இதுன்னு வச்சு டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வெளிநாடுகளில் நிறைய தடவை பிரபுபாதர் புத்தகத்தை வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போய் படிப்பாங்க. அதுக்கப்புறமேல் அவங்களே நாமம் போடுவாங்க, அவங்களே இந்த மாதிரி வெஜிடேரியனாக மாறுவாங்க, அவங்களே இந்த சூதாட்டம் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறிடுவாங்க. அப்போது நமக்கு புக்கு படித்து நம்ம யார்ட்டையாச்சும் கேட்டு திருப்பி டிஸ்கஸ் பண்ணி இப்படிதான் நம்மளுடைய இயற்கையாக இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம எப்படிங்க இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இது எப்படி இது தவிர்க்கிறது அப்படின்னு பலவிதமான கேள்விகள் வரும். இந்த பலவிதமான கேள்விகளுக்கு நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது? பக்தர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சில டைம் பக்தர்கள் டைம் கொடுக்க மாட்டாங்க, இவர் டைமே கொடுக்க மாட்டேன்றாங்க, அவர் 4 திட்டு அவரையும் சொல்லி திட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஸோ ஏன்னா குறைகள்ங்கிறது நிறைய பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்க, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, இதில் பிரச்சனைகள் இருக்குது, நிர்வாகத்தில் அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் பாருங்கள், வெறும் புக்கை எடுத்துகிட்டு போனாங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து புக்கு மட்டுமே படித்தாங்க, பக்தராக அப்படியே மாறிட்டாங்க. அப்போது ஒருத்தருக்குள்ள கம்ப்ளீட்டாக மனமாற்றம் அடைய கூடிய
வல்லமை இந்த புத்தகத்துக்குள்ளே பிரபுபாதர் வச்சிருக்கிறார். அதனால் இந்த புத்தகங்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றாங்க. இந்த புக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி புரியும். ஸோ அதுதான் இந்த புக்ஸ் படிக்கிறது. அண்ட் அந்த புக்ஸ் மாதிரி வாழ்க்கை வாழ்கிற நபர்களுக்கு சேவை செய்கிறது, அதுவும் முக்கியம். அதனால தான் ப்ராப்பர் ரெண்டுமே செய்யுங்க. சில சமயம் ஒன்றில் ஒரு மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆரம்ப நிலை கடைசியாக சொல்லிட்டு இருந்தாங்க, முன்னேற்றம் அடையாத பக்தன் அப்படின்றாங்க. முன்னேற்றம் அடையாத பக்தன்னா நியோஃபைட், ஆரம்ப நிலை பக்தன் அப்படிங்கிறது அது. இவ்விரண்டு பாகவதங்களின் சேர்க்கையும் ஆரம்ப நிலை பக்தன் தொடர்ந்து முன்னேற உதவி புரியும். ஆரம்ப நிலை பக்தன் அப்படிங்கிறது, ஸோ நம்ம புதுசாக பக்தினா என்ன அப்படிங்கிறோம். அப்போ அதில் முன்னேறணும் அப்படின்னா இந்த 2 பேர் தான் உதவி பண்ணுவாங்க. ஒன்று புக்ஸு, ஒன்று பக்தர்கள். இது ரெண்டுமே வந்து பேரலாக போகும், மாறி மாறி உதவி பண்ணுவாங்க. இதில் புரியலைன்னா இது சொல்லுவாங்க. சில சமயம் பக்தர்கள் சொல்கிறது புரியலைன்னா திருப்பி பாகவதம் படிக்கணும். என்னமோ இவர் சொல்கிறார் ஆனால் புரிய மாட்டேங்குதுன்னு இதில் படித்தா சில சமயம் புரியும். இதில் என்னமோ சொல்கிறாங்க புரியலைன்னா டிவோட்டிஸ்ட்டு கேட்கும்போது புரியும். ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். நமக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு கதை வரும் பாகவதத்தில் வந்து பசு, பூமாதேவி பசு ரூபத்தில் வந்திருப்பாங்க. தர்ம தேவதையாக தர்மர் ஒரு காளை மாடாக தர்மதேவை வந்திருப்பார். இவங்க 2 பேருமே ஒரு இது நடக்கும். ஸோ அப்போ கலிபுருஷன் என்டர் ஆகிற டைம் இது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். களி காலம் ஆரம்பிக்கும் போது கலிபுருஷன் வர்றார். கலிபுருஷன் வர்றதை எப்படி சித்தரித்து காட்டுறாங்கன்னா, இது உண்மையாக நடந்ததா சித்தரிச்சு நமக்கு புரிகிறதுக்காக காட்டுறது. எப்படின்னா, தர்மன் அவர் வந்து காளை மாடாக வர்றார், பசுவாக வந்து பூமாதேவி வர்றாங்க. அப்போது அங்கே வந்து பரீட்சித் மகாராஜ் வரும்போது இந்த காட்சியை பார்க்குறார். என்ன காட்சி அப்படின்னா, இந்த கலிபுருஷன் வந்து 3 கால்கள், தர்மரோடைய 3 கால்களை வெட்டிடுறாங்க. அந்த காளை மாடு வந்து ஒரு காலோட ரத்தம் அந்த சைடு ஃபுல்லாக அழுதுட்டுருக்கு. பக்கத்தில் பசு பூமாதேவி அவங்க உட்காந்து இன்னும் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. இந்த காட்சியை பரீட்சித் மகாராஜ் பார்க்குறார். ஸோ பரீட்சித் மகாராஜ் பார்த்த உடனே அவ்வளோ கோபமடைந்து தன்னுடைய வாழை எடுத்து அந்த வெட்டுறதுக்கு உண்டான ஆள் யார்? கலிபுருஷன். அவரை ஓங்கி வெட்டுறக்கு போகும்போது கலிபுருஷன் வந்து மண்டிட்டு சரணடைகிறார். நான் உங்களுடைய பிரஜை, நீங்கள் என்னை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இந்த கதைகளில் வந்து கேட்பாங்க, கலிபுருஷன் வந்து 3 கால்களை வெட்டிட்டார், அந்த 3 காலை வெட்டிட்டார், ஒரு காலை வெட்டாமல் இருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, தர்மத்திற்கு 4 கால்கள். எப்பவுமே இந்த மாதிரி தூண்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூண்கள் மாதிரி 4 கால்கள் தான் தர்மத்திற்கு. அது என்னென்ன? 1 கருணை, வாய்மை, தூய்மை, தபஸ்யா. சரி, கருணை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகத்தில் இருக்குங்களா இல்லைங்களா? இல்லை. ஸோ அப்போ அந்த கருணை எப்போ போகும் அப்படின்னா, எப்போ வந்து மிருக வதைகள் நடக்குதோ அப்போ கருணை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மிருக வதைகள் அதிகமாக ஆக மனிதர்களுக்குள்ளே இருக்கிற கருணை அப்படிங்கிற ஒரு உணர்வு கம்மியாயிட்டே போயிட்டுருக்கும். அப்போ மிருக வதை அதிகமாக நடக்குதுங்களா, அப்போது கருணை அப்படிங்கிறது போயிடும். அடுத்தது தூய்மை அப்படின்ற ஒரு விஷயம். தூய்மை அப்படிங்கிறது எப்போ போகும்? நம்ம தூய்மை அப்படின்னா பியூரிட்டி, அதாவது தகாத உறவுகள், அந்த மாதிரி காம உறவுகள், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தூய்மை போயிடும் அப்படின்றாங்க. அடுத்தது வாய்மை. வாய்மைக்கு முன்னாடி தபஸ்யா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குதா இல்லையா? தூய்மை போக வேண்டிய விஷயங்கள் உலகத்தில் ஃபுல்லாக நடக்குதுங்களா இல்லைங்க? நடக்குது. அடுத்தது தபஸ்யம்னு சொன்னால், இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தபஸ்யான்னு போயிடும். தபஸ்யான டிட்டர்மினேஷன். ஒருத்தர் சொன்னார்னா அந்த மாதிரி செய்யணும், அதுதான் டிட்டர்மினேஷன். ஆனால் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க, வேறு மாதிரி செயலாற்றுவாங்க. அப்போ போதை வஸ்துக்கள்லாம் அதிகமாக எடுத்துகிட்ருக்காங்களா இல்லையா? எடுத்துகிட்ருக்காங்க.
அப்போது இங்கே நமக்கு தபஸ்யம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அப்போ அந்த காலும் போயிடுச்சு. அடுத்தது நாலாவது கால் வாய்மை. வாய்மைனா உண்மை, கரெக்டுங்களா? உண்மையாக நடந்துக்கிறது. அது எப்போனா சூதாடனம் அப்படின்னு சொன்னால் அந்த இது போயிடுமாமா. சூதாட்டமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லாட்ரி டிக்கெட் விற்கிறது, ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நமக்கு வந்து இந்த வாய்மை அப்படிங்கிறது போயிடும். ஸோ அப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்களா இல்லைங்களா? நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த வாய்மையும் இருக்காது. இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருக்கு. இதெல்லாம் நடந்ததுன்னா இது இருக்காது, இது நடந்ததுன்னா இது இருக்காது, அவ்வளோதான். கொஞ்சம் ஜாஸ்தின்னா பகவான் பேசாது, இது நடந்தால் அது இருக்காது. ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவானுக்கு. பரீட்சித் மகாராஜர் வாழ்ந்த காலங்கள் இந்த 4 விஷயமே இல்லை. எந்த மனிதர்களும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. எல்லாருமே இந்த மாதிரி 4 விஷயங்களுமே எதுவுமே இல்லை. இப்போது கேள்வி என்னென்னா, 3 காலை வெட்டிட்டாங்க, 1 கால் மட்டுமே வெட்டலை. அப்போது இந்த 4 விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருக்குது? எந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருக்குது? சூதாடாமல் இருக்கிறாங்களா, கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் கேரளா பார்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சூதாட்டங்கிறது தான் இருக்கும். சில பக்தர்கள் கேட்டிருந்தாங்க, ஒரு கோயிலில் வந்து ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிற லோக்கல் கிராமிய கதைகள் மாதிரி. பாகவத கதையில் சம்டைம்ஸ் கிராமிய கதையை சொல்லும்போது தான் பாகவத கதைகள் புரியும். என்னென்னா, ஒரு கோயிலுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, சீட்டு என்ன கொடுத்தாங்க, ஒரு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய்க்கு சீட்டு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் வாங்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் குலுக்கல் முறை. முதல் பரிசு விழுந்தவர்களுக்கு ஓலா பைக், 2வது பரிசு விழுந்தவர்களுக்கு குடம், இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10 பரிசுகள் அப்படின்னு வச்சிடறாங்க. அப்போது அந்த கிராம மக்கள் ஒரு 5000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த 10,000 பேர்னு வச்சுக்கோங்க, 10,000 பேர் 100 ரூபா கொடுத்து அந்த சீட்டு வாங்கணும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ முதல் பரிசு 1.5 லட்ச ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கோவில் நடத்துது இந்த சீட்டு. அது பேர் என்ன, குழுக்கள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிர்ஷ்ட குழுக்கள், மைக்கு அதிர்ஷ்டத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதிர்ஷ்ட குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நடத்துது. அப்போது இதை பாகவதம் படித்த ஒரு நபர் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், இது குழுக்கள் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லைங்க, இது சூதாட்டங்க அப்படின்ட்டு. ஆனால் கோவிலுக்கு ஒரு பொருள் வாங்கணும், இதில் ஒரு தர்மம் வேறு என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு எது பண்ணாலும் தவறில்லை அப்படின்னு ஒரு ஃபிலாசபி வேறு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூதாட்டம் கம்மியாகிட்டுருக்குன்னு சொன்னாங்க, அதனால ஜஸ்ட் காட் ரிமைண்டட். ஸோ என்னென்னா, நம்மளை சுற்றி இந்த அதிர்ஷ்ட குழுக்கள் அப்படிங்கிற விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இல்லை போட்டு ஹரே கிருஷ்ணா. ஸோ ஹரே கிருஷ்ணா. அதிர்ஷ்டம், பாகவதத்துக்கே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும்போது வெளி உலகத்தில் யோசிச்சு பாருங்கள். அதிர்ஷ்ட குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டம் கோவில்களாக இருக்கிறவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த 4 விஷயங்கள், ஏன்னா இதே மாதிரி கிளாஸ் நான் ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கிளாஸில் அவர் அப்படியே ஒவ்வொரு படியாக சொல்லிட்டு இருக்கும்போது நமக்குள்ள கேள்வி இருக்கும், இது இல்லை இந்த உலகத்தில், இதுவும் இந்த உலகத்தில் இல்லை, இதுவும் இல்லை. படத்தில் கிளைமேக்ஸ் வரும்போது அப்போ 4வது தான் ஆக்சுவல் கடைசியாக வரும் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை அப்படின்னா அப்போ எது தான் உண்மை? அப்போ ஏன் அந்த ஒரே ஒரு காலை விட்டு வச்சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தர் சொன்னார், அந்த ஒரு கால் என்னன்னா வாய்மை, அந்த உண்மை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒரு கால். ஆனால் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, வெளியே போய் சூதாட்டத்தினால அந்த உண்மை இருக்குன்ட்டு இல்லை. அந்த உண்மை இன்னும் இந்த உலகத்தில் என்ன மாதிரி இருக்குதுன்னா பாகவதம் புத்தகமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் பாகவதம் புத்தகத்தை தவிர வேறு எங்குமே உண்மை இல்லை அப்படிங்கிறத அடித்து சொல்கிறார். சூதாட்டத்தினால இல்லை, இந்த புக்கு இன்னும் இருக்குது, இந்த புக்கு இன்னும் மறைஞ்சு போகாத நாட்டிக்கு, பாகவதம் இருக்கிறத நாட்டிக்கு அந்த ஒரு காலம் மட்டும் கலிபுருஷன் விட்டுட்டு போயிருக்காரு, பாகவதத்தை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போது கலேர்தோஷ நிதேராஜன் அஸ்திகி ஏகோ மகத்குணான். கலிகாலத்தில் பார்த்திங்கன்னா தோஷங்கள் வந்து கடல் மாதிரி நிறைந்திருக்கும். கடலில் போய் நீங்கள் தண்ணி தொலைவதுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக, கஷ்டமாக? ரொம்ப ஈஸி. கடல்லேருந்து ஒரு தண்ணி எடுக்கணும்னா என்ன? ஸோ அப்போது ஒரு மனிதர்கள்ட்ட போய் ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி.
ஸோ தான் பக்தர் சங்கத்தில் வந்து பிரபுஜி அவர் அப்படி பண்ணிட்டார், மாதாஜி இப்படி பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா தான் ஏதோ பிரச்சனை. அச்சுச்சோ நம்ம வேறு ஏதோ மாறுதோ அப்படின்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் மாயை தூக்கி கீழே போட்டுருவாங்க. அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் தான் பக்தர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதோ ஒரு தப்பாக நடக்குது அப்படின்னு. ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அப்போ தான் இயற்கையாக தெரியும். அப்போது கலிகாலத்தில் வந்து தோஷங்கள் நிறைந்தது. ஆனால் அதில் ஒன்றே ஒன்று, அஸ்தி ஏகோ மகத்குணான், ஒரே ஒரு நல்ல குணம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து ஹரிநாமமும் பாகவதம் தான். ஸோ பகவானுக்கு சேவை செய்கிறது அந்த ஒரே ஒரு குணம் மட்டும்தான். கலிகாலத்துக்கு இது மட்டும்தான் தீர்வு, வேறு எதுவுமே தீர்வு இல்லை. அதை தான் பிரபுபாத் முன்னாடி எழுதுறார். இந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிற காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியை பிரபுபாதர் பார்வையில் என்ன பார்க்குறாருன்னா, ரொம்ப 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 சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவாங்க, ரொம்ப குட்டி விஷயங்களுக்காக சண்டை போடுவாங்க, பெரிய விஷயங்களை விட்டுருவாங்க. அதுவும் யுதிஷ்ட மகாராஜ்ட்ட போய் கேட்பாங்க, ஒரு குண்டூஸ் ஒரு யூசிக்குள்ளே யானை போயிடுச்சு ஆனால் வாழ் மாட்டிக்கிச்சு, இது என்ன விடுகதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே யுதிஷ்ட மகாராஜ் சொல்கிறார், இதுதான் கலிகாலம் அப்படிம்பார். பெருசாக போயிடும், சின்ன விஷயத்தை மட்டும் பிடிச்சிருவாங்க. ஒருத்தர் வந்து பெரிய பெரிய கடைகள் வச்சு பெரிய பெரிய பொருளாதாரம் எல்லாம் பண்ணி பெருசாக திருடிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனால் சிறுசாக எனக்கு நீங்கள் ₹1 சேஞ்ச் கொடுக்கல, எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம், நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை நடக்கும். யோசிச்சு பாருங்கள், சேஞ்ச் கொடுக்கல அப்படின்னா பஸ்ஸில் வந்து எவ்வளோ பெரிய சண்டை நடக்கும். ஆனால் இந்த காசு அடிக்கிறது யார், எதை சார்ந்து இந்த காசு அடிக்கிறாங்க, இந்த நோட்டை யார் பிரிண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, இது வந்து நோட்டில் ஒரு சும்மா ஒரு பேப்பரில் ஒரு கவர்னர் சைன் போட்டு கொடுத்தா அது செல்லும் அப்படின்னு நம்ப வச்சது யார். அப்போ எல்லாருமே வந்து நான் தனக்கு அடித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதாரத்தில் பெருசாக என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் இங்கே பிரபுபாதர் எழுதுறார், சின்ன சின்ன விஷயங்களுக்காக மாட்டிக்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. நம்ம எப்போவுமே படிக்கிறது அதுதான். ஸோ எப்போவுமே நம்ம பாகவதம் கிளாஸில் இருக்கும்போது நித்தியம் பாகவத சேவை. எதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னா, எனக்கு இருக்கிற அபத்திரங்கள் எல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால மட்டுமே போயிடும் அப்படின்னு பாகவத்தில் கொடுத்துருக்கு. மோட்டிவேஷ்னல் ஸ்லோகா அது. நான் ஏன் இந்த கிளாஸுக்கு வர்றேன், ஒவ்வொரு சமயம் நம்ம கிளாஸுக்கு வரும்போது கிளாஸுக்கு நம்ம உட்காருவோமா, வெளியே போவோமா, இல்லை வரும்போது நம்ம மனசு நிறைய சொல்லும், வேறு வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வரலாமான்னு நிறையா சொல்லும் போது, அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. நீங்கள் பாகவத் இந்த வகுப்புக்கு வந்ததே ஒரு பெரிய மகத்தான வெற்றி. அதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, டேக் இட் அஸ் கிராண்டட். மோட்டிவேஷன் ஏன்னா நம்ம பாகவதம் கிளாஸ் போய் கொஞ்சம் தூங்கத்தான் போகிறேன், அதுக்கு நான் இங்கேயே படுத்து தூங்கலாமே அப்படின்னு கூட மனசு சொல்லும். அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் பாகவதம் கிளாஸில் வந்து தூங்குறதும் கூட நல்லது, பாகவதம் கிளாஸுக்கு வராமல் தூங்குறத விட அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஏன்னா பாகவதம் கிளாஸ் கேட்கும்போது நிறைய பக்தர்கள் வருவாங்களாமா, வந்துச்சு நித்ரா தேவி வந்துடுவாங்களாமா. நித்ரா தேவி வந்தால் கூட இருக்கிறவங்களுக்குள்ள தூக்கம் வருமாமா. அப்படிலாம் பக்தர்கள் மோட்டிவேஷனுக்காக சொல்லுவாங்க, ஆனால் உண்மை இல்லை. ஸோ எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஈவன் சில பக்தர்கள் சொல்லுவாங்க, நம்ம வேறு ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த கிளாஸ் வந்து ஹிந்தியில் கொடுக்குறாங்க, நமக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது, அப்போ கூட நீங்கள் உட்காந்து கேளுங்கன்றாங்க. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் சில பிரபுபாதர் தன்னுடைய சீடர்களுக்கு பிரபுபாதர் என்ன பேசினாருன்னு கூட புரியல. அன்றைக்கி ஒரு மாதாஜி வந்திருந்தாங்க, லக்ஷ்மி மோனி மாதாஜின்னு பிரபுபாதர் சீட். அவங்க கூட சொன்னாங்க, பிரபுபாதர் என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு புரியாது, ஆனால் பிரபுபாதரை பார்க்கும்போது இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருந்தது, எனக்கு வயசாகும் போது இந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம், பியூரிட்டி இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம பின்பற்றுறோமோ அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ பாகவதத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஸோ பாகவதத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிற நாட்டிக்கு நம்ம எப்படியாச்சும் அதை ஓப்பன் பண்ணி புரிஞ்சாலும் புரியலினாலும் அதுக்குன்னு ஒரு சேவை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி செய்யறதுனால மட்டுமே அபத்திரங்கள் எல்லாம் போய் ஹிருதயங்கள் ஃபுல்லாக பக்தி நிரம்பும், அவர்கள் பக்தி பாதைக்கு வருவார்கள், பக்தி பாதையில் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸோ இன்றைக்கி வந்து பத்ர பூர்ணிமா, நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை கொஞ்சம் புகழ்களை நம்ம பேசுகிற ஒரு சின்ன சேவை செஞ்சோம். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கி. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்?
நம்ம வெளியே போகணும் 1000 ரூபா இல்லாத போக முடியாது, 500 இல்லாத போக முடியாது. அந்த வயசுல அவர் வந்து கப்பலேறி நெஞ்சு வழி வந்து 108 கோயில் கட்டுருக்காரு. அது பெரிய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மாதாஜி? அது நம்ம கஷ்டப்பட்டு அவரை பார்த்து அதை புகழ்ந்து கற்றுருக்காங்க, அதுதான் அதிர்ஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் அதிர்ஷ்டம்னா என்ன பண்ண சொன்னால் அதிர்ஷ்ட குழுக்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா, நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லும் போது நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது அதிர்ஷ்டம் நம்மளோட மாதாஜி 2 விஷயங்கள் இருக்குது. எப்பவுமே இந்த அடுத்த தாமோதர மாதம் வரும். தாமோதர மாதம் வரும்போது தாமோதர லீலையெல்லாம் பற்றி பேசுவோம். யசோதா மாதா வந்து கிருஷ்ணரை கட்டி போடும்போது 2 விரல்கள் மட்டும் அந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விரல் பரிஸ்ரமா, another விரல் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, பரிஸ்ரமா அப்படின்னா முயற்சி, கருணா அப்படின்னா கருணை. ஸோ எப்பவுமே இந்த 2மே ஒன்று சார்ந்து தான் போயிட்டுருக்கும். நம்மளுடைய முயற்சி ஒன்று, முயற்சிக்கு பார்த்து திருப்தியடைந்து பகவான் கொடுக்குற கருணை. அப்போ பிரபுபாதருடைய இடைவிடாத முயற்சி, தன்னுடைய குருக்கு தான் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி ஆகணுங்கிற அவருடைய ஒரு எளிமையான அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு விதமான ஒரு முயற்சி, அதை விட்டு கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அவருடைய திடமான நம்பிக்கை. அந்த திடமான நம்பிக்கையில் இருக்கிற அவர் கூடிய முயற்சி, அந்த முயற்சியை பற்றி அவருடைய மொத்த குரு பரம்பரை, ஏன்னா நம்ம இந்த மாதிரி பக்தியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற மொத்த பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியர்களும் திருப்தி அடைவாங்க. அந்த ஆச்சாரியர்களுடைய அனைத்து, இப்போ எப்படி மூதாதையர்கள்னு நம்ம சொல்லி மூதாதையர்களுக்காக பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. இங்கே வந்து நம்ம ஒருத்தர் பக்தி எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கிற மொத்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற எல்லாத்தோட கருணையும் கிடைக்குமாமா. அந்த கருணைகள் கிடைக்கிற நாட்டுக்கு அவங்க வந்து மேன்மேலும் பல விஷயங்கள் செய்கிறதுக்கு அவருடைய முயற்சிக்கு ஏற்றவாறு கருணை தருவாங்க. முயற்சி எல்லாருமே போட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுன்ட்டு வாய்ப்பே இல்லை பக்தியில். ஸோ அப்போ அந்த அதிர்ஷ்டம் மட்டும் எடுத்துக்கூடாது, அவருடைய நம்பிக்கை, அவருடைய கடின உழைப்பு, அவருடைய கடின முயற்சி, அதுக்கு பகவான் பண்ண ரெசிப்ரோகேஷன், இது 2யுமே பக்தர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கேள்வி? பாகவதம் படிக்கிறதுனால ஹரே கிருஷ்ணா. வேறு யாராவதுக்கு? கரெக்ட் இல்லைங்கிறதுக்காக தான் பேசுகிறோம் மாதாஜி. அதனால தான் சொல்கிறோம், பிரபு வந்து சொன்னாங்க நம்மளுடைய சூதாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு. அதனால தான் சொன்னோம், இந்த மாதிரி அதிர்ஷ்ட குழுக்கள் கோயிலே இருட்டுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் தப்பு. இப்போ கடவுளுக்காக அப்படின்னு சொன்னாலுமே நம்ம திருடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாம் செய்கிறது தப்பு. கடவுளுக்காக நான் போய் சூதாடிட்டு வர்றேன், ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் போய் கடவுளுக்காக சூதாடிட்டு வந்தார், அப்போ அது கரெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்காக எது பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ கிருஷ்ணருக்காக சூதாட்டினா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரியே போய் சொல்லிக் கொடுப்பார். கிருஷ்ணரை டச் பண்ணிட்டு இருந்தாவே நம்ம தூய்மை அடைவோம். ஆனால் அந்த மாதிரி நமக்கு பிடித்த மாதிரி விஷயங்கள்லாம் போனோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்லேயே கிருஷ்ணர் கொஞ்சம் வலி வேதனைகள் கொடுத்து சொல்லிக் கொடுப்பார். ஒரு பக்தர், ரொம்ப மூத்த பக்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்தியில். கிருஷ்ண பக்தி இருக்கும்போது கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொன்னால் கூட உங்களுடைய கிருஷ்ண பக்தி பாதையில் முன்னேற்றம் அடையும் போது உங்களுடைய பாதை கடினமாக்கப்படும். பக்தியில் முன்னேறுவீங்க, ஆனால் உங்களுடைய பாதை கடினமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிச்சு பக்தியை விட்டு போக மாட்டீங்க. பக்தியில் தப்பு பண்ணிட்டீங்கன்னு பக்தியை விட்டு தூக்கிறிய மாட்டாங்க, பக்தியிலேயே இருப்பீங்க. ஆனால் தவறுகள் திருத்தப்படும் போது வலிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா அது ஆறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஹீலிங் டைம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ஸோ கடவுள் பேரை சொல்லி தப்புகள் செய்யும்போது அதோடைய வழிகள் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் வெளியவும் போக மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயும் இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருமங்கையாழ்வார் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே மாதாஜி பக்தர்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது. நிறைய பக்தர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க, பிரபுபாதரும் நிறைய பண்ணியிருக்காரு. பிரபுபாதரை சொல்கிறத நம்ம கேட்கணுமே தவிர பிரபுபாதர் செஞ்சதை நம்ம திருப்பியும் செய்யக்கூடாது. அதுதான் இது விஷயம். அதனால தான் நம்ம பிரபுபாதர் அந்த ஸ்தாபக ஆச்சாரியான்னு பேர் வச்சுருக்கோம், ஃபவுண்டர் ஆச்சாரியா. அவர் தான் அதெல்லாம் மாற்றலாம்.
மீதி வர்ற எல்லா சன்னியாசிகளும் எல்லா பக்தர்களும் அவர் என்ன சொல்லியிருக்கோ அதை திருப்பி கொடுக்குறதுக்கு தான் ரைட்ஸே தவிர வேற மாற்ற முடியாது. பிரபுபாதருடைய குரு 64 மாலை நீங்கள் ஜபம் பண்ணாதான் என்னுடைய சீடுன்னு சொன்னார். ஆனால் பிரபுபாதர் நீங்கள் 16ன்னு மாற்றிட்டார். அதனால தான் அதை மாற்றி சொல்லி கொடுத்து, அதனால தான் அவருக்கு ஆச்சாரியார்னு பேர் கொடுத்துருக்காங்க. பிரபுபாதருடைய அப்பியரன்ஸஸையும் சில இடத்துல ஸ்லோகங்களில் சொல்லியிருக்காங்க கிரந்தங்களில். அவர் என்னுடைய சேனாதி பக்தா வந்து உலகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரபுபாதர் சொன்னதை நம்ம திருப்பி சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு வந்து சரிங்க நீங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பக்தரா, நீங்கள் ஒரே ஒரு மாலை மட்டும் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லை. அப்படின்னா என்னையே இங்கே இருக்கிற வச்சுருவாங்க. ஸோ அதனால் நிறைய பக்தர்கள் பண்ணதை திருப்பி நம்ம செய்கிறது அப்படிங்கிறதுல மாட்டிடுறாங்க. அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். அவங்க செஞ்சதை திருப்பி செஞ்சோம்னா அடி விழும். வேறு ஏதாவது அப்படின்னாங்க மத்தாச்சி அந்த சொல்கிறேனே, நீங்கள் சில தருணங்கள் வரும் பொய் சொல்லலாம், ஆனால் அதற்கு உண்டான பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கணும். ஆனால் இப்போ பிரகலாதர்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம நினைக்கும் போது தான் திருவள்ளுவர் வந்து சத்தியம் பரம் தீமையில் அவர் பேசலை. நம்ம ஆளு வந்து சொல்லிக்கிறாங்க சில திருவள்ளுவர் சொன்னது தான் உன்னத புத்தகம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நீதி சாஸ்திரங்கள் தான் இருக்குது. ஸோ நீதி சாஸ்திரங்கள் பேரில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. பிரகலாதர் வந்து உண்மை அப்படியே சொல்கிறார். அப்புறம் விஷ்ணு தான் முழு முதற் கடவுள். அவர் யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவை இப்போ சொல்லிட்டோம்னா விட்டுருவார், நான் போய் ஓரமாக சேன் பண்ணுவோம், அவருக்கு நீங்கள் தான் ஹிரண்யகசிபுவே நமக ஹிரண்யகசிபுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல இவர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி தெளிவாக சொல்கிறார். அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு சில பக்தர்கள் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையும் போது நம்ம எந்த விஷயத்துக்குமே நம்ம போய் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வேறு ஒரு நிலை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து வெறும் நீதி சாஸ்திரங்கள் பற்றி அவங்க சொல்லலை. அது உண்மையா பொய்யான்னு கேட்குறீங்களா முத்தேஷ்? ஸோ எதனால் இந்த மாதிரி பண்ண வைக்கிறாரு? எதனால் பண்ண வைக்கிறாங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுது. அப்போது அப்படி அந்த நாள் வந்து இப்படி பண்ண அவர் தான் சொல்லுவார். நகுலன் சகாதேவன் அவர் போய் கேட்பாங்க, சகாதேவன் கேட்பாங்க, சகாதேவன்ட்டு கேட்பாரு என்னைக்கு நீ இது பண்ணுவோன்ட்டு. அதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அதுதான் உண்மை. சாஸ்திரம் படிக்கிறவங்க உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் கிருஷ்ணர் தான் அடிச்சுக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு மேற்கோள். பக்தர்கள் உண்மையை சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் பகவான் அடிச்சுக்குவார். இப்படி நீ உண்மையை பேசிட்டியே, நான் உங்களுக்காக காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இப்படி பேசிட்டு வந்துட்டியே. கிருஷ்ணர் வந்த உடனே கேட்பார், நீ எங்கே போயிட்டு வந்த, நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கேட்டாங்க, நான் குறிச்சு கொடுத்து வந்துட்டேன். என்ன குறிச்சு கொடுத்த? இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி குறிச்சு கொடுத்து வந்தேன். கிருஷ்ணர் எடுத்துக்கிறார், அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் விஷயம். பார்த்திங்கன்னா பக்தர்கள் கரெக்டாக வாழ்கிறத பார்க்கும்போது பகவான் வந்து நிறைய விஷயங்களை மாற்றுறதுக்காக வர்றார். அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்கிறது. ஏதோ பகவான் அதையவே மாற்றுறார். அவர் உண்மை, அவர் சொன்னதையும் நான் நிறைவேற்றணும், ஆனால் அது நடக்கக்கூடாது. இந்த இடத்துல பகவான் நிறைய விஷயங்களை மாற்றி விடுறார். பக்தர்கள் தூய பக்தி மட்டுமே பண்ணால் பகவானே அவர்களுக்காக சேவை செய்வார்கள். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது? தியாகம் அப்படின்னு தியாகம் தியாகம் சொல்லிட்டாங்க. பக்தி வரதாக நிறைய உலகில் விஷயத்தை வந்து தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி? சில விஷயங்கள் வந்து சில பாகவதம் பேசணும், சில கடமைகள் இருக்கிறனாடி சில எடுத்துக்காட்டுகளை ரொம்ப ஓப்பனாக சொன்னால் சில விஷயங்களுக்கு அர்த்தங்கள் புரியும் பிரபுஜி. அதனால் சில விஷயங்கள் நான் வித் யுவர் பர்மிஷன்ஸ் நான் சில ஓப்பனாக சொல்கிறேன். நம்மளுடைய அபத்திரங்கள் போகிறதுங்கிறது தியாகம் இல்லை, சரிங்களா? அபத்திரங்கள் போகிறது தியாகம் இல்லை. அது எப்படி ஓப்பனாக சொல்லுவாங்கன்னா, காலையில் டாய்லெட் போகிறதுங்கிறது தியாகம் இல்லை.
அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற வேஸ்ட்டு வெளியே போகணும். உள்ளே இருந்ததுன்னா பிரச்சனை. அப்போது இந்த காம குரோத மதமோக ஆச்சரியங்கள் சொல்கிறாங்களா, காம குரோத லோப, இது எல்லாம் அபத்திரங்கள். இது எல்லாம் கொடுக்கறது தியாகம் இல்லை. எனக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை, அந்த அனுபவிக்கணுங்கிற ஆசையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால தான் கஷ்டப்படுறீங்க. அதை விட்டு கொடுக்குற நாட்டுக்கு நான் ஏதோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் வந்து பெருமை எதுவுமே இங்கே இல்லை. இது வந்து கடமை, இது வந்து டியூட்டி. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தியாகம், நம்ம பௌதிக விஷயங்களை நம்ம எப்படிங்க டிட்டாச்மெண்ட், எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குங்க, எல்லாத்தோடையும் நான் அட்டாச்சாக இருக்கேங்க, எப்படி டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, மார்னிங் யாருமே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், என்னுடைய உடலிருந்து ஒரு அங்கம் பிரிந்து போயிடுதே அப்படின்னு நம்ம யாராச்சும் வருத்தப்படுவோமா? நமக்கு எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும். உண்மையான தியாகம், உண்மையான துறவு அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிம்மதி இருக்குன்றாங்க. ஏன்னா உணர்வு பூன்றமான பதில்கள் ஆச்சாரியர்கள் கொடுக்குறனாட்டி தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டொமக் கிளியர் பண்ண ஒரு திருப்தியாக இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரீயாக பீப்புள் இருப்பாங்க. இது கேட்டாவே நமக்கு ஏன்னா அது வரைக்குமே இந்த எடுத்துக்காட்டுகள் கொடுக்காதனாட்டுக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சது அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமயம் நம்ம சொல்கிறோம், இந்த காசி நான் போனால் இதை விட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் பாவக்காய் சாப்பிட்றத விட்டுட்டேன். இதில் என்னங்க தியாகம் அப்படிங்கிறதா இருக்கும். இது தியாகம் இல்லைங்க பிரபுஜி. ஸோ தியாகங்கிறது வந்து நமக்கு பிடிக்கலினாலும் பக்தி செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக நமக்கு விருப்பமில்லாத விஷயங்களையும் செய்கிறது தான் உண்மையான தியாகம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பக்தர்கள் தியாகம் செய்வாங்க. தன்னுடைய காலம், நேரம், தன்னுடைய வெறுப்புகள், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சில விஷயங்கள் செய்கிறாங்க. சில பிரபுபாதர் வந்து இவ்வளோ மக்களுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அவர் அவ்வளோ வயதுலேயும் அவ்வளோ இதுலேயும் அவர் விருந்தாவனத்திலிருந்து, அவர் ஒரு தூய பக்தர், விருந்தாவனத்திலிருந்து நல்ல பக்தி செய்து அவர் வைகுண்டம் போகிறதுக்கு எல்லா விதமான குணங்களும் இருக்குது. அவர் ஒரு உத்தம பக்தர். ஆனால் உத்தம பக்தர்லேருந்து மத்தியம பக்தர் நிலைக்கு வந்து அங்கே போய் இந்த மாதிரி கஞ்சா அது இதுங்கிற போதை வஸ்துக்கள் எடுத்திருக்கிற மக்கள்கிட்ட போய் இது எல்லாம் சொல்லணும், அவங்களுக்கு கூட கஷ்டப்படணும்னு ஏன் அவருக்கு உண்டான அவசியம்? அதுதான் அவர் பண்ண தியாகங்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். என்ன பிரபுஜி? ராம அவதாரத்தில் ராமர் தான் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ராமர் தான் பகவான் முழுமுதற் கடவுள்னு சொல்றது. ஸோ ஆக்சுவலாக கடவுளுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கூட இருந்து வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க பிறக்கும் போதே அவங்க ஆர்டினரியாக பிறக்கலை, சரிங்களா. ஸோ தசரத சக்கரவர்த்திக்கும் சரி, விஸ்வாமித்திரர் வந்து அவர் கூட்டிகிட்டு போய் சொல்லிக் கொடுக்குறாரு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த லீலைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நார்மலாக எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணர் தான் இருக்கிற, கிருஷ்ணரே எடுத்துக்கோங்க, கிருஷ்ணர் தான் கடவுள்னு யசோதா மாதாக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர்களுக்குள்ள பகவான் இந்த மாதிரி உறவை வைத்துக்கொள்றதுக்கு ஆசைப்படுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிரபுபாத் இன்ட்ரோடக்ஷன் எழுதுவார். அதில் வந்து 5 வகையாக நீங்கள் பகவானோட உங்களுடைய உறவை ஏற்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 5 வகையான உறவுகள், அது இல்லாமல் அடுத்தது 7 வகையான உறவுகள் அப்படின்னு பல வகையான உறவுகளில் நம்ம பகவான்குள் சங்கமித்து கொள்ளலாம். ஸோ அதில் ஒரு சங்கம், ஒரு வகையானது தான் தாசன் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அது வந்து தாசன்னாலுமே அவர் வந்து தலைவன், நான் சேவகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஓகேங்களா குருஜி. ஸோ இதில் வந்து முக்கியம் என்னென்னா, நான் கடவுள் அப்படிங்கிறத வார்த்தை, இது நார்மல் கலோக்கியல் வேர்டில் சொல்கிறது. நாம் பகவானுக்கு எந்தாவது ஒரு வகையில் சேவை பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்போ ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதர்லேருந்து அப்பா, தாய், தந்தை எல்லாருமே காட்டுக்கு போகிறதுலேருந்து எல்லாருமே சேவை செய்கிறாங்க. குஹன்லேருந்து ஆரம்பித்து குரங்குகள்லேருந்து எல்லாருமே சேவை செய்கிறாங்க.
இப்போ நாம் போய் வெளியில் வந்து குரங்குகள்லாம் கூப்பிட்டு இப்படி செய்யுன்னு சொன்னால் செய்யுமா? செய்யாது. ஸோ இப்போ ராமர் சொல்லி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வகையான உறவு இருந்தது. அப்போ உறவு பகவான் கூட நீங்கள் ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பகவான்னு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லீலைகளில் பங்கேற்கிறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும். இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் படித்ததில் வந்து சமஸ்கிருதத்தில் பார்த்தேங்க, அது மாதிரி ஒரு இல்லைங்க. அது வந்து கடைசி இந்த போரில் வந்து வின் பண்ணுறாங்க இல்லைங்க. கடைசியாக ராவணன் வந்து படுக்கையில் வந்து மன படுக்கையில் வந்து லக்ஷ்மணனை வந்து உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ ராவணன்கிட்ட போய் நீ தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி லக்ஷ்மணன் அனுப்புறாரு. அதாவது ராமன் அவர் போய் சொல்லும் போது அப்பயுமே கிருஷ்ணர் தான்ங்கிறது அவருக்கு கடைசி வரைக்கும் ராவனுக்கு தெரியல. கடைசியாக வந்து மரணப்படுக்கையில் இறக்கும் திருவாயில் வந்து மண்டோதரி வராங்க. அவங்க அப்பதான் சொன்னாங்க, தர்மத்துக்கு எதிராக நீ நின்னதுனால ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டேன், வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே இவரும் சொல்றாரு, கும்பகாரனும் சொல்லிடுறாரு. அவர் 9 நாளுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சொல்லும் போது இது முதலே எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்திருக்க மாட்டேங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கும்பகாரன் சொல்றாரு. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டு போருக்கு ஆயத்தமாக வருது. அண்ணன் சொன்னா இதனால நான் வரல, அண்ணன் சொன்னீங்கன்னா என்ன கூட்டு பண்ணலாம், என்ன சொன்னாலும் அண்ணனுடைய வேலைவாக்க எடுத்துட்டு தான் இருந்தாரு. அப்படி இருக்கக்கூடாது வந்து இவர் வந்து போகிறாரு. யாரு? கும்பகர்ணன் போறாரு, போருக்காக போறாரு. அங்க விபீஷ்ணர் ஆல்ரெடி அங்க போயிட்டாரு. எங்க ராமர் பக்கம் போயிட்டாரு, ராமலட்சுமணன் பக்கம் போயிட்டாரு. ஸோ பிரபுஜி அதுதான் சொல்கிறாங்க. எப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் இந்த புத்தகங்கள் வந்து இதிகாசங்கள். அதில் வந்து சில ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை சில ஆச்சாரியர் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா புத்திகள் குன்றியவர்களுக்கான ஏற்படுத்தப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். நானே சொல்கிறேன் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி மகாபாரதம், ராமாயணத்தை ஈஸியாக புரிந்துக்குவாங்க. அதுவும் நம்ம இன்றைய காலங்களில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடாலஜிஸ், நம்ம இப்போ கதைகள் கேட்குறோம், அந்த கதைகள் சில புத்தகங்களில் படிக்கிறோம், அதுக்கப்புறமேலு சில விதமான நாடகங்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியம் பரம்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னோம்னா 3 விஷயங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கணும். குரு, சாது, சாஸ்திரம். அப்போது நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாஸ்திரத்தில் இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முதல் காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இருக்குது, வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாஸ்திரங்கள். அடுத்தது குரு அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜாச்சாரியர் எப்படி சொல்கிறார், சங்கராச்சாரியார் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆச்சாரியர்கள் அவங்கள சொல்கிறோம். அடுத்தது சாதுக்கள்னு சொல்கிறவங்களுமே உலகத்தில் இருக்கிற பல வகையான சாதுக்கள், ஈவன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது ப்ராஃபட் கூட எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களுமே எது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ இதுதான் பரம சத்தியம். அப்போது மகாபாரதம், ராமாயண கதைகளில் எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம், அப்படியும் புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா ராமபிரான் பகவானுடைய அவதாரம், கிருஷ்ணரும் ராமரும் நரசிம்மரும் இவர்கள்தான் முழுமுதற் கடவுள் பகவான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாத்துக்குமே எப்போவுமே தெரியும். ஆனால் அசுரர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு கவரைப்படும். நரசிம்மர் எடுத்துக்கோங்க, பிரகலாதருக்கு இவர் முழுமுதற் கடவுள்னு தெரியும், ஆனால் ஹிரண்யகசிபுக்கு இவர் முழுமுதற் கடவுள்னு தெரியாது. ஆனால் ஹிரண்யகசிபுவும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஜெயன் விஜயன் தான், அவங்களும் ஒரு வகையான பக்தர்கள் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு வகையான உறவு பகவான்கிட்ட இருந்தது. அப்போது நம்ம இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரத்தில் பகவான்கிட்ட உறவு இல்லாமல் நீங்கள் எதிரியாக கூட போக முடியாதுங்கிறது தான் பாகவதம் சாஸ்திரம் உன்னதமாக சொல்லுது. ராமாயணம், மகாபாரதத்தில் படிக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம அதை இங்கே டிஸ்கஸ் இப்போ பண்ண முடியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா பக்தர்களுக்கு பகவான் எப்போவுமே பகவானாக தான் காட்சியளிப்பார். அதே சமயம் அதே பக்தர்கள் அசுரர்களாக மாறும்போது இவர் பகவான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக நின்று சண்டை போடுற மாதிரி வருவாங்க. அது பகவான் செய்கிறது லீலைன்னு சொல்லி முடிச்சிடுறாங்களே தவிர இதுதான் காரணம், இதுதான் பகவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம சுருக்க முடியாதுங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இதை நம்ம இங்கே எடுத்துக்குவோம். हरे कृष्णा। श्रील प्रभुपाद की जय।